மசூதியில தொப்பி போட்ட பாயம் அந்த கிறிஸ்துவ தேவாலயங்களை தொங்கி விட்டவங்க தான் நம்மளை காப்பாத்தினாங்க. அந்த மசூதியில இருக்கவங்களும் அந்த தேவாலயத்துல இருக்கவங்களும் தான் காப்பாத்தினாங்க. ஒருத்தவங்க வந்து சாப்பாடு போட்டாங்க, எம்பி வந்துட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, ஐநா சாமான் வந்தாங்க, ரோட்டி கொடுத்தாங்க, அவ்வளவு ஏன் நாப்கின் கூட கொடுத்தாங்க. ஒருத்தவங்க கொடுத்தாங்களே போனாங்க, ஒருத்தவங்க புக்கு வச்சுற போய் கணக்கு வேலை காமிச்சு போனாங்க. இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க உங்க வீட்டை எங்க கட்டுனீங்க?
என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏகேஎம் நகர் பக்கத்துல எம்ஜிஆர் தான் நடந்துச்சு. ஆமா, இங்க எத்தனை ஒரு இறந்துட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? எப்படா மழை பெய்யும், எப்படா வெள்ளம் வரும், எப்படா புயல் வரும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நிவாரணமாக மட்டும் வந்துருக்கீங்க. இந்த பிரச்சனையா காரணம் என்ன தெரியுமா? சாக்கடை கால்வாய்லாம் ஒழுங்கா கட்டுறாங்கன்னு கேட்டீங்களா? ஒவ்வொரு வீட்லயும் சாக்கடை அடைப்பு இல்லாம பொதுவா முறையா முதல்ல தெரிஞ்சுங்களா? இந்த இடத்துல எத்தனை ஒரு ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்க தெரியுமா? இத நீங்க பார்க்கணும். பார்க்கணும். ஐயோ, தமிழ்நாட்டுல திறந்துட்டாங்க. வானிலை ஆராய்ச்சி மையம் சரியான எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க ஒன்றிய அரசாங்கம். சரியாதான் நாங்க வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க மாநில அரசாங்கம். இவ்வளவுதான் மழை பெய்யும்னு சொன்னாங்க. அதனால அதுக்கான வேலையை பார்த்து வச்சோம். சரி, கொஞ்சம் மையம் பேசி. ஏங்க, என் குழந்தை பாத்தீங்களா? ஐயோ, மீனா, மீனா, ஐயோ, எங்கம்மா போன? ஐயோ, நீங்களாம் என் குழந்தை பாத்தீங்களா? ஐயோ, என் குழந்தைய காணோமே. இங்க பாருமா, 4 நாளைக்கு முன்னாடி தோண்டி வச்ச குழிய இன்னைக்கு மழை பெய்ஞ்சு மழை தண்ணினா ரொம்பி 5 வயசு குழந்தை செத்து கிடக்கு. அங்க போய் பாரு போ. ஐயோ, மீனா. ஏங்க, எங்க தாத்தாவுக்கு 75 வயசு இருக்குங்க. பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போன வந்தாங்க. காணுங்க. ஐயா, ஐயா, எனக்கு ஒரே பால் பாக்கெட் கொடுங்க. பால் பாக்கெட் ஒரு 400 ரூபாமா? என்னது? 400 ரூபாயா? ஏங்க, எங்க தெருக்கு எம்எல்ஏ வந்து பார்க்கவே இல்லைங்க. சார், சார், நான் படிச்சு மாதிரி சந்திக்கிறேன். தண்ணியிலே போயிருக்கு சார். எனக்கு இப்ப வேலை வாங்கணும் சார். கேள்வி இருக்கு சார். எனக்கு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க சார். ப்ளீஸ் சார். போச்சு. நாங்க எத்தனை வேலையை தான் பார்க்கறது? நாங்க எத்தனை வேலையை தான் பார்க்கறது? ஹலோ மாப்பிளா, கேட்கலா? ஹலோ மாப்பிளா, நாங்க எல்லாரும் வெள்ளத்துல மாட்டிக்கிறோம்டா. எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு மட்டும் ஏற்பாடு பண்ணுறா. அடே, அங்க பாருங்கடா, ஹெலிகாப்டர்ல கொட்டை போடுறாங்க. ஏய் பட்டணமாடா, நம்ம இருக்கிறோமா செத்துறோமானே பிரதமர் பார்க்க வந்திருக்காரா? டேய், இல்லடா, கொட்டை தானே போடுறாங்க. உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? இப்படி கொட்டை நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் அடைச்சி வீடு கட்டினது யாரு? நாம தானே? முறையான சாக்கடை வசதி செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு பார்க்காம விட்டது யாரு? நாம தானே? குளம், குட்டையெல்லாம் தூர்வார சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட சொல்லாம இருக்கிறது யாரு? நாம தானே? மரங்களை வச்சு ஆட்சி போடக்கூடாது. காரு பங்களா ஏற்கனவே சொகுசா வாழ்ந்தது யாரு? நம்ம தானே? காட்டுல கால்பனியாச்சுல ஐயா மக்கள் யாரு? நாம தானே? வெளியே பயன்படுத்துறாரு நம்ம தானா?